ஹிட்லர் யூதர்கள் மேல் வெறுப்பு கொண்டிருந்தான். யூதர்களை வதை முகாமுக்கு அனுப்பி அவர்களை கொலை செய்தான். 1934 தன்னை ஒரு சர்வாதிகாரி என்று வெளிப்படையாக அறிவித்தவன் தான் ஹிட்லர். ஹிட்லர் யூதர்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் பாலஸ்தீனத்தில் இந்த யூத குடியிருப்பை கண்டு அதிர்ந்து போன பாலஸ்தீன மக்கள் அவர்களை தடுக்கும் விதமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் அது சம்பந்தமான கான்ஸ்பிரசி, வரலாறு, போர் நிலவரம் என பல்வேறு செய்திகளை உங்களோடு பேசி வந்து கொண்டிருக்கிறோம். தற்போது இதனுடைய வரலாற்று பின்னணியின் சில பக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இந்த பாலஸ்தீனத்திற்கும் ஹிட்லருக்கும் என்ன தொடர்பு? நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்தி, ஹிட்லர் யூதர்கள் மேல் வெறுப்பு கொண்டிருந்தான், யூதர்களை வதை முகாமுக்கு அனுப்பி அவர்களை கொலை செய்தான் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் பாலஸ்தீன மக்களோடு ஹிட்லருக்கான ஒரு நெருக்கமான உறவு, அதன் பக்கம் பேசப்படுகின்ற செய்திகளை நாம் அதிகம் பேசுவதில்லை. பொதுவாக முதலாம் உலக யுத்தம் மற்றும் இரண்டாம் உலக யுத்தம் இரண்டுமே ஐரோப்பாவை மையமாக கொண்டு நடத்தப்பட்டன. முதலாம் உலக யுத்தம் நடந்தது ஆண்டு என்று சொன்னால் 1914 18 வரை நடைபெற்ற இந்த முதலாம் உலக யுத்தத்தில் ஜெர்மனிக்கு எதிராக, குறிப்பாக ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி ஆகிய நாடுகளுக்கு எதிராக இந்த நேச நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் போரிட்டு வெற்றி பெற்றன என்பது நமக்கு தெரிந்த செய்தி. இந்த போரில் ஜெர்மனி தோற்று போனதற்கு காரணம் ஜெர்மனியில் இருந்த யூதர்கள் தான் என்கிற எண்ணப்பாடு கொண்டிருந்தார் ஹிட்லர். இதுதான் ஹிட்லருக்கு யூதர்கள் மேல் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை ஏற்படுத்த காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம், ஜெர்மனியில் யூதர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜெர்மனியுடைய நலன் சார்ந்து பயணிக்கவில்லை, ஜெர்மனிக்கு எதிராக இருந்தார்கள். அவர்களுக்கு நாட்டுப்பற்று இல்லை என்கிற எண்ணம் ஹிட்லருக்கு இருந்தது. முதலாம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் ஒரு போர் வீரனாக கலந்து கொண்ட நிலையில், இரண்டாம் உலக யுத்தம் நடந்த காலகட்டத்தில் ஜெர்மனியின் ஆட்சியாளராக இருந்தான் என்பதுதான் முக்கியமானது. இந்த இரண்டாம் உலகம் நடந்த காலகட்டம் என்பது 1939 முதல் 1945 வரை, கிட்டத்தட்ட ஹிட்லருடைய இறுதி காலம் வரை அந்த இரண்டாம் உலக யுத்தம் நடந்தது. இந்த காலகட்டத்திற்கு சற்று முன்பாக 1933 தான் ஹிட்லர் ஜெர்மனியுடைய அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் 1934 தன்னை ஒரு சர்வாதிகாரி என்று வெளிப்படையாக அறிவித்தவன் தான் ஹிட்லர். அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில் இருந்த யூதர்கள் மேல் கடுமையான கோபம் ஹிட்லருக்கு இருந்தது. இதெல்லாம் நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். ஆனால் ஹிட்லர் யூதர்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம், இந்த யூதர்கள் ஜெர்மனிக்கு எதுவுமே செய்யவில்லை, அவர்கள் ஒட்டுண்ணிகள் என்கிற வார்த்தையை ஹிட்லர் பயன்படுத்தினான் என்று சொல்கிறார்கள். தன்னை ஃபியூரர், தன்னை ஒரு சர்வாதிகாரி, தான் அரசன் என்கிற அந்தஸ்தை கொண்ட ஹிட்லர் இதற்காக சட்டங்களை போட்டே யூதர்களை வேட்டையாடினான் என்கிற வார்த்தைகளை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு காரணம், யூதர்கள் மேலே ஹிட்லருக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்று, அதற்காகவே 1935 நியூரம்பர்க் சட்டம் என்ற ஒரு சட்டத்தையே ஹிட்லர் கொண்டு வந்தான். இந்த சட்டத்தின் மூலமாக ஜெர்மனியில் இருக்கின்ற யூதர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டது. அவர்கள் இனிமேல் ஜெர்மனிய குடிமக்கள் அல்ல என்கிற அறிவிப்பை இந்த சட்டம் சொன்னது. அது மட்டுமல்லாமல் யூத மக்கள், ஜெர்மனியில் இருக்கின்ற யூத மக்கள் அங்கு இருக்கின்ற ஜெர்மானிய மக்களோடு திருமண உறவை கூட செய்ய முடியாது என்று இந்த சட்டம் சொல்லியது. இதன் மூலமாக அங்கிருந்த யூதர்கள் ஜெர்மனியை விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டம் ஏற்பட்டது. ஜெர்மனியை விட்டு வெளியேறாத யூதர்கள் கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்ட வரலாறுகள் அங்கு நடைபெற்றன. கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற தகவலை சர்வதேச பத்திரிகைகள் செய்தியாக இன்று வரை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலும் யூதர்களுடைய கடைகள், யூதர்களுடைய வீடுகள், யூதர்கள் ஒரு மருத்துவராக இருந்தால் கூட அவர் மருத்துவம் செய்யக்கூடாது என்கிற பல்வேறு சட்டங்களை ஹிட்லர் கொண்டு வந்தான் என்று சொல்கிறார். இதன் மூலமாக யூத வெறுப்பை அதிகபட்சமாக உலகளவில் பல்வேறு நாடுகள் யூத வெறுப்பை வெளிப்படுத்தின. காரணம், யூதர்கள் நாடு நாடாக திரிந்தார்கள்,
ஒரு காலத்தில் அந்த பாலஸ்தீன பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் வசதி படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள், இங்கு இருக்கின்ற செல்வத்தை அவர்கள் உறிஞ்சி ஒரு கொள்ளையடிக்கின்ற வேலையை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரம் ஐரோப்பாவில் முன்னெடுக்கப்பட்டது. இருப்பினும் ஜெர்மனியில் ஹிட்லரை போன்று அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் முன்வராத நிலையில் யூதர்களை கொலை செய்யும் எண்ணத்தோடு அவர்களை கொலைக்களத்துக்கு அனுப்பினான் ஹிட்லர் என்று வரலாற்றிலே பதிவு செய்தார்கள். இதற்காக ஆஸ்விச் நகரத்திலே வதை முகாம் ஏற்படுத்தப்பட்டது. துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கெட்டோக்கள் என்று சொல்லக்கூடிய குறுகலான சந்துகளில் அவர்கள் பட்டினியாக வைக்கப்பட்டு அவர்கள் மரணமடைய செய்யப்பட்டார்கள் என்கிற பல்வேறு வகையில் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது எப்போது வரை நடந்தது என்றால் ஹிட்லருடைய மரணம் வரை நடந்தது. அவர் மரணம் அடையும் வரை யூதர்களுக்கான இந்த கொடுமை தொடர்ந்தது. இதற்கு இடையில் பாலஸ்தீனத்தில் யூதர்கள் குடியேற்றம் நடைபெற்றது. 1920 முதல் 45 வரை காலகட்டம் என்பது பாலஸ்தீனத்தில் யூதர்கள் குடியேற்றம். காரணம், பாலஸ்தீன பகுதிகள் இங்கிலாந்துடைய பிரிட்டனுடைய காலனி பகுதிகளாக இருந்த காலகட்டத்தில் இந்த யூதர்கள், ஜெர்மானியில் இருக்கின்ற யூதர்கள் பலரும் பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்தார்கள். பிரிட்டனில் இருந்த யூதர்கள் அங்கிருந்த அரசுகளோடு நெருக்கமாக இருந்தார்கள். பிரிட்டானிய அரசோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையின் காரணமாக அவர்கள் பாலஸ்தீனத்தில் இடம் வாங்கி குடியேறக்கூடிய வேலையை செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா 1917 ஆண்டு ஃபால்ஃபர் என்கிற பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சர் அவரோடு இந்த யூத அமைப்புகள் செய்த உடன்படிக்கையின் காரணமாகத்தான் இந்த குடியிருப்புகள் 1920 ஆண்டு முதல் நடைபெற்று வந்தன என்கிற வரலாற்று செய்தியெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திதான். இதற்கிடையில் பாலஸ்தீனத்தில் இந்த யூத குடியிருப்பை கண்டு அதிர்ந்து போன பாலஸ்தீன மக்கள் அவர்களை தடுக்கும் விதமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் என்கிற வரலாற்று செய்தி அது மறைக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அந்த காலகட்டம் என்பது கிட்டத்தட்ட அந்த 1930-40 இந்த காலகட்டத்தில் அல் அமீன் அல் ஹுசைன் என்கிற முஃப்தி தான் பாலஸ்தீனத்துடைய தலைவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள். இந்த அமீன் அல் ஹுசைன் இந்த பாலஸ்தீனத்தில் அப்பொழுது இஸ்ரேல் என்ற நாடு கிடையாது, யூதர்கள் குடியேற்றம் அடைவதை, குறிப்பாக ஜெருசலத்துக்கு அருகே அவர்கள் குடியேற்றம் அடைவதை தடுக்கின்ற வேலையை செய்வதற்கு என்ன வழி என்று பார்க்கும் பொழுது அவர்கள் எடுத்த முடிவுதான் அவர்கள் ஜெர்மானியுடைய அதிபர் ஹிட்லரை சந்திக்கலாம் என்கிற முடிவு. காரணம், யூதர்களுக்கு எதிரியாக இருப்பது ஹிட்லர், பிரிட்டனுக்கு எதிரியாக இருப்பது ஹிட்லர். அப்ப நமக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் ஹிட்லர் தான். அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற முறையில் ஹிட்லரை சந்திக்க வேண்டும் என்கிற முயற்சியை இந்த அமீன் அல் ஹுசைன் முன்னெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று காரணம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெர்மனியில் யூதர்கள் கொலைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட காலகட்டத்தில் இந்த வசதி படைத்த யூதர்கள் ஹிட்லரோடு சில ஒப்பந்தங்களையும் செய்தார்கள். என்ன ஒப்பந்தம் என்றால் ஹவாரா ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக ஜெர்மனி அரசோடு இந்த யூத அமைப்புகள் ஒப்பந்தம் செய்து அதன் அடிப்படையில் நாங்களாகவே நாடு விட்டு சென்று விடுகிறோம் என்று, குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு சென்று அங்கு இடங்களை வாங்கி நாங்கள் குடியேறி விடுகிறோம் என்கிற வாக்குறுதியை இந்த ஹிட்லருக்கு இந்த யூத மக்கள், இந்த யூத அமைப்புகள் உறுதிப்படுத்தப்படும் விதமாகத்தான் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். பொதுவாக இந்த ஹவாரா என்று ஒப்பந்தம் அழைக்கப்படுவதற்கு காரணம் கூட எப்ரேய மொழியில் ஹவாரா என்றாலே இடமாற்றம், மைக்ரேஷன் என்று பொருள்படும் என்று சொல்கிறார். அப்ப இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பல யூதர்கள், 60,000க்கும் மேற்பட்ட யூதர்கள் பாலஸ்தீனத்துக்கு குடிபெயர்ந்த அந்த காலகட்டம் ஒன்றும் இருந்தது. ஒரு பக்கம் ஜெர்மானியில் யூதர்கள், ஜெர்மானியை விட்டு வெளியேறாத யூதர்கள் அந்த கொலை முகாமிற்கு, வதை முகாமிற்கு அனுப்பப்பட்டு கொல்லப்பட்டுகின்ற சூழலில் வசதி படைத்தவர்கள் அல்லது வெளியேறும் நிகழ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், சொத்து சுகம் வீடு வாசலை நாங்கள் விட்டுவிட்டு செல்கிறோம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் எல்லாம் இப்படி பாலஸ்தீன பகுதிக்கு இடம் வாங்கி கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப இதை தடுக்கும் விதமாகத்தான் இந்த அமீன் அல் ஹுசைன் ஹிட்லரோடு ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 1941 ஆண்டு, அதாவது 2ஆம் உலக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஹிட்லரோடு இந்த அமீன் அல் ஹுசைன் சந்திப்பு நடைபெற்றதாகவும் அதன் மூலமாக யூதர்களை
பாலஸ்தீன குடியேற்றம் செய்வதற்கு ஹிட்லர் அனுமதிக்க கூடாது என்கிற கோரிக்கையும், பாலஸ்தீனத்தை முழு நாடாக ஹிட்லர் அறிவிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் லெபனான், சிரியா, ஈராக் போன்ற நாடுகளை ஒரு சுதந்திர நாடாக ஹிட்லர் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விதி வேறு விதமாக செயல்பட்டது. காரணம், ஹிட்லருடைய மரணம், இரண்டாம் உலக யுத்தத்திலே ஜெர்மானியுடைய தோல்வி, இந்த அறிவிப்புகள் எல்லாம் நடத்தப்படாமலே வரலாறு மறைந்து விட்டது என்று சொன்னால் மிகை அல்ல. காரணம், ஒருவேளை இரண்டாம் உலக யுத்தத்தில் ஹிட்லரும் இத்தாலியும், காரணம் இரண்டாம் உலக யுத்தத்தில் நேச நாடுகளோடு சண்டையிட்ட நாடுகள் என்று சொன்னால் அது ஜெர்மனியும், இத்தாலியும், ஜப்பானும் ஆகிய 3 நாடுகள் தான் பிரிட்டனை தலைமையாக கொண்டு செயல்படுத்த கூட்டமைப்பாக இருந்த இந்த நேச நாடுகளோடு சண்டையிட்டன. அது கிட்டத்தட்ட 1939 1945 வரை இந்த சண்டை இரண்டாம் உலகத்தில் நடந்தது என்கிற வரலாற்று பதிவு நாம் தெரிந்த ஒன்று செய்திதான். இந்த காலகட்டத்தில் ஜெர்மனியுடைய தோல்வி, முக்கியமாக ரஷ்யாவுடைய எழுச்சி, சோவியத் யூனியன் எழுச்சி, அவர்களுடைய படை ஜெர்மானியை முற்றுகையிட்டதன் காரணமாக ஜெர்மனி தோற்று போகக்கூடிய சூழலில் ஹிட்லர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அவன் எதிரி படையிடம் சிக்காமல் விஷமருந்தி தானும் தன் மனைவியும் மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு நடந்தது என்பதை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக ஹிட்லர் விரும்பியது பிரிட்டன் பலவீனப்படுத்தப்பட வேண்டும், யூதர்கள் கொல்லப்பட வேண்டும். பாலஸ்தீனர்கள் விரும்பியது பிரிட்டன் தங்களுடைய நாட்டை அடிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு விலக வேண்டும், யூதர்கள் குடியேற்றம் தடுக்கப்பட வேண்டும். ஆக ஹிட்லருடைய எண்ணமும் பாலஸ்தீன மக்களுடைய எண்ணமும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக இருந்ததின் காரணமாகத்தான் இந்த பாலஸ்தீன மக்களோடு ஹிட்லருக்கான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதை பார்க்க வேண்டும். பாலஸ்தீனத்தை சுதந்திரனாக அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஹிட்லருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரிட்டனுடைய எதிர்ப்பின் காரணமாக இதற்கு ஒப்புக்கொண்டான் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக பொதுவான எதிரி என்கிற அடிப்படையிலே பாலஸ்தீன மக்களுக்கும் ஹிட்லருக்கும் யூதர்களும் பிரிட்டனும் பொதுவான எதிரிகளாக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். காரணம், இந்த பிரிட்டனில் யூத குடியேற்றம் நடைபெற்றிருக்க கொண்டிருந்த காலகட்டத்தில் இதற்கு எதிர்ப்பு விதமாக கிட்டத்தட்ட 6 மாத காலம், 1936ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை 6 மாத காலம் பாலஸ்தீனம் முழுவதும் மக்கள் போராட்டங்களை பிரிட்டனுக்கு எதிராக செயல்படுத்த தொடங்கினார்கள் என்கிற வரலாற்று செய்தியையும் நாம் பெரிதாக பேசுவதில்லை. காரணம், இந்த 6 மாத காலம் நடந்த போராட்டம் என்பது யூதர்களை பாலஸ்தீனத்தில் குடியேற்றம் செய்யக்கூடாது, அது எதிர்காலத்தில் எங்களுக்கு அச்சத்தை கொடுக்கிறது, நீங்கள் பிரிட்டனை விட்டு, அதாவது பிரிட்டன் பாலஸ்தீனை விட்டு விலகும் பொழுது தனிநாடாக அறிவிக்கின்ற வேலையை பிரிட்டன் செய்து விடுமோ என்கிற அச்சம் தங்களுக்கு இருப்பதாக பாலஸ்தீன மக்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் யூத மக்களை பாலஸ்தீனத்திற்குள் குடியேற்றம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று ஒரு 6 மாத காலம் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை பாலஸ்தீன மக்கள் நடத்தினார்கள். ஆனால் அந்த போராட்டம் கடுமையாக ஒடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த பிரிட்டன் அரசாங்கம் அதற்காக ஒரு வெள்ளை அறிக்கையை கூட பின்னால் கொடுத்தார்கள். 5000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக மடிந்து போனார்கள் என்கிற செய்தியும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பாலஸ்தீன போராட்டம் என்பதும் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம் என்பதும் இன்று நடந்த போராட்டம் அல்ல, அது இப்பொழுது நடக்கின்ற போராட்டம் அல்ல. அது கிட்டத்தட்ட 1920ஆம் ஆண்டுகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக அவர்கள் தங்களுடைய சுயாட்சியான ஒரு நாட்டிற்காக, ஒரு தங்களுடைய சுதந்திர நாட்டிற்காக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வரலாற்றிலே முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் நாம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை என்பது அது அவர்களுடைய உள்நாட்டு பிரச்சனை, அவர்கள் உள்நாட்டு பிரச்சனையில் பிற நாடுகள் தடையிடக்கூடாது என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் சர்வதேச நாடுகள் இதை அணுகுகின்ற சூழலில் அதனுடைய வரலாற்று பின்னணி என்பது பாலஸ்தீன மக்களுக்கு இந்த யூதர்கள் செய்த கொடுமை, பாலஸ்தீன மக்களுக்கு பிரிட்டனும் யூதர்களும் பிற நாடுகளும் இன்று அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்கின்ற கொடுமை என்பது ஒரு 100 ஆண்டு கால கொடுமை என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் பாலஸ்தீன மக்களுடைய வலியையும் வேதனையையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் இன்று வரை அவர்கள் பாலஸ்தீனத்துடைய சுதந்திர பாலஸ்தீனத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலை நாம் ஒப்புக்கொள்ள முடியும். மகாத்மா காந்தி சொன்ன செய்தியோடு நான் இந்த காணொலியை முடிக்க நினைக்கிறேன். மகாத்மா காந்தி 1947 சொன்ன செய்தி என்பது
பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட பொழுது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது பாலஸ்தீன மக்களுக்கு செய்கின்ற துரோகம், இது பிரிட்டன் இதை செய்யக்கூடாது என்று மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் தனிப்பட்ட முறையில் மகாத்மா காந்தி நேரடியாக சென்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த வரலாற்று செய்தியையும் நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த வரலாற்று ஜியோ பாலிடிக்ஸை இன்னொரு முறை ஜியோ பாலிடிக்ஸை ஜெம் டிவி நேயர்களுக்கு வேறொரு கதைக்களத்தோடு சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.